ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். பார்ட் 8 பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோ வந்து முன்னாடியெல்லாம் நான் எடுக்கவே இல்லை. ரக்ஷு நிரு இப்போ காலேஜ் அமுச்சு விட்டதுக்கப்புறம் தான் நான் 8 மணிக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன். எடுத்து நான் 10 மணிக்கு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். நேற்றெல்லாம் ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால என்னால் எடுக்க முடியல. அதெல்லாம் செவ்வாய்க்கிழமை நம்ம தீபம் போடுறது அதெல்லாம் அப்படியே நம்ம ஒர்க் ஓடிடுச்சு. இப்போ அதனால் காலையில் சரி எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் காலையில் எடுக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்னன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டோரியில் நம்ம நாமக்கல்லில் லாஸ்ட்டாக கேஸும் எஸ்பி ஆஃபீஸும் போயிட்டு வந்த வாக்கில் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ முடிச்சிருந்தோம். இப்போ அதுலேருந்து தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இன்னும் தெரிஞ்சிக்காதவங்க புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்தே போட்டுட்டு வந்திருக்கோம். ஸோ வேணுங்கிறீங்க அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க்ஸை தரேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம வந்துட்டு நாமக்கல்லேருந்து நம்ம நேராக எங்கே போனோம், என்ன செஞ்சோங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அங்கெல்லாம் கேஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய கம்பெனியில் பேசினேன். நான் இந்த மாதிரி சார் நான் வெளியில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது, அதுவும் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி மூலியமாகவே நம்ம வந்து திருப்பூர் வந்துடலாம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நானே என் குழந்தைங்களும் நிம்மதியாக இருக்கணும், எனக்கு பணம் காசெல்லாம் வேண்டாம், நாங்கள் 3 பேர் நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு எதை பற்றி நான் யோசிக்கலை. ஆனால் ஒரு பொண்ணு இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடம் மாறினா அவளுக்கு எவ்வளோ அவப்பேர் வருங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ரக்ஷு வந்து பஸ் ஏறிட்டேன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. அதான் வந்து வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சரி யார் என்ன பேசினாலும் சரிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நான் பாப்பாவை கேட்டேன். இந்த மாதிரி நம்ம இந்த ஊர்லேயே வேணாண்டா, நம்ம எங்கேயாவது போய் நல்லா வாழ்ந்தால் திரும்ப நம்ம நாமக்கல் போய்க்கலாம், நல்லா வாழன்னு போகிற பக்கமே ஏதோ ஒன்று நம்ம பண்ணிக்கிட்டு போயிடலாம் ஆனால் இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ போகிறோங்க தெரில, பெரிய சவாலோடு தான் நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு. சரி ஓகேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இருக்க வரைக்கும் பாப்பா 2 பேருமே லிட்டில் ஏஞ்சல் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. 2 பேருமே வந்து ஃபஸ்ட்டில் வந்து சுரபி மெட்ரிகுலேஷனில் படித்தாங்க. அதுக்கப்புறம் 5ஆவதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா லிட்டில் ஏஞ்சல்ஸில் வந்து நான் வந்து சேர்த்து விட்டுட்டேன். அப்புறம் திரும்ப சரி ஓகே, அது ஒரு பொண்ணு இருக்கிற இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறிட்டா அப்படின்னா அவளை எப்படியெல்லாம் பேசுவாங்க. என் சொந்த அண்ணனே அவன் இந்த வீடியோ பார்த்துட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட சண்டை போட்டான். பரவாயில்ல, அவன் போடட்டும், நான் உண்மையை தான் சொல்கிறேன், பொய் எதுவும் சொல்ல வரல. எங்கள் அண்ணா வந்துட்டு ஒரு பொண்ணை எப்படியெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் பேசினாலும் பரவாயில்ல, என் பொண்ணுங்களோட சேஃப்டி என்னோடய சேஃப்டி ரொம்ப முக்கியம்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தரக்குறைவான வார்த்தைகளை கேட்கக்கூடாதுங்கிறதுல மைண்டில் தெளிவாக இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷு நிரோ கேட்டதுக்கு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணலாம், எந்த பக்கம் போகலான்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருந்தேன். டக்குன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம திருப்பூர் போயிடலாம். அப்போ நான் வந்து கம்பெனி மூலிமா கேட்கும்போது சரி ஓகேப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் போங்க, அங்கேயே போங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் கம்பெனி மூலிமா நான் வந்துட்டு திருப்பூர் வந்தேன். திருப்பூர் வந்துட்டு நான் கம்பெனியில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணாமல் நாங்கள் தனியாகவே வீடு எடுத்துட்டோம். அதான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக இருந்தோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து 6,000 வாடகை, 30,000 அட்வான்ஸுனாங்க. ஓகே, அப்போ வந்து நான் வந்து ஒரு 50,000 பணம் வந்து வட்டிக்கு விட்டுருந்தேன். அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து அப்படியே நான் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரே நாள்லேயே தான், அதிக நாள்லாம் கிடையாது, ஒரே நாள்லேயே வாடகை அட்வான்ஸ் கொடுத்துட்டு புக் பண்ணிவிட்டு நான் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் அந்த பழைய வீட்டில் சொன்னேன் இல்லைங்களா, அந்த அம்மாட்ட நாங்கள் சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி கம்பெனி மூலிமா நான் போகிறேன்க்கா, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டு அந்த ஒரு 5,400 ரூபா அந்த பொம்பளை தரவே இல்லை.
என் ஃப்ரெண்டை சசியை விட்டு கேட்டதுக்கு அதெல்லாம் முடியாது, நீ வா, நீ எவனோட ஓடி போயிட்டேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசுனாங்க. தேவையில்லாமல் உனக்கு வார்த்தை எதுக்குன்னு சொல்லிட்டு நானும் சண்டை போட்டு நான் விட்டுட்டேன். நான் தனியாக வந்த உடனே எனக்கு வந்த பேர் ஃபஸ்ட்டு பேர் என்னென்னா, அது நான் அந்த ஊரில் இருக்கும் போது எனக்கு வந்த பேர் பிள்ளைங்களை ஹாஸ்டலில் சேர்த்திட்டு அவள் எவன் கூடயே ஓடி போயிட்டா, அவள் எவன் கூடயே வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. அப்புறம் நான் இங்கே வந்துட்டேன்னு சொல்லி நான் யார்கிட்டையுமே என்னை வெளிப்படுத்திக்கவே இல்லை. நான் திருப்பூரில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டையுமே வெளிப்படுத்திக்கவே இல்லை. என் பொண்ணுங்களை வந்து நல்லா படித்து ஆளாக்கி நானும் ஒரு மனுஷி, என்னை வந்து உன்னால் 4 நாளைக்கு மட்டும்தான் வீம்பு காட்ட முடியும், கோபம் காட்ட முடியும், அப்புறம் திரும்ப எங்களை தேடி வந்து தான் ஆகணும், உன்னால் என்ன பண்ண முடியும்னு சொன்ன உறவுகளுக்கு முன்னாடி நான் வந்து இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ஒரு வைராகியத்தோட அந்த வார்த்தைகள். என் அப்பாலாம் எனக்கு என்ன சாப விட்டார்னா, நீ போகிற பக்கம் அடிபட்டு தான் சாவ, அனாதை பணமாக போவ, உன் பிள்ளைங்கள்லாம் உன்னை விட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாபமாக விட்டார். நீ என்ன சாப விட்டாலும் சரின்னு சொல்லிவிட்டு நான் எதுவுமே மண்டைக்குள்ளார கொண்டுட்டு போகவே இல்லை. நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளார வச்சுட்டு அதை அழுதுட்டு யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் திருப்பூர் வந்தோடனே கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். நல்ல சேல்ரி எடுத்தேன். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நல்ல சேல்ரி எடுத்தேன். வாரம் 5000லேருந்து 6000 7000 வரைக்கும் இந்த 3 ரேஞ்சில் நான் வந்து நல்ல சேல்ரி எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா போச்சு. ஒரு 8-9 மாதம் ஆச்சு நான் திருப்பூர் அடிபட்டுருச்சு. ஆனால் கையில் எந்த ஒத்த ரூபா கடன் கிடையாது, யாரோட பொருளும் என்கிட்ட கிடையாது, யார்கிட்டையும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் எந்த ஒரு வரவு செலவும் எதுவுமே கிடையாது. நான் சம்பாதிப்பேன், என் பசங்களை வளர்த்துவேன். அப்புறம் திரும்ப சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அடிபட்டுருச்சு. அடிபட்ட உடனே ஃபுல் பிளாங்க். ஏன்னா அடிபட்டு நான் அதிலருந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஜிஹெச் கொண்டு போயிட்டாங்க. ஜிஹெச் கொண்டு போயிட்டு இங்கெல்லாம் கிழிஞ்சி ரத்தம் இதெல்லாம் 3 தையல் போட்டிருக்கு. அப்புறம் திரும்ப சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கண் முழிச்சு ஒரு 12:30 மணி போல் கண் முழிச்சிட்டு பிரபாக்காட்ட பாப்பா சொல்லிட்டாங்க. பிரபாக்காட்ட சொன்ன உடனே அதுக்கப்புறமா ஒருத்தர் எல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாருமே வந்தாங்க. நடராஜ் மாமாலேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. லோகாக்கா, நடராஜ் மாமா எல்லாமே வந்துட்டாங்க. ஜிஹெச்சில் இருக்கிறத பார்த்துட்டு இந்த இடம் ஃபுல்லாக இதெல்லாமே ஆடி இந்த இடம் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த கை ஃபுல்லாக இதாகிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, இது கை சர்ஜரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் 10 days கட்டு போட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப சரின்னு சொல்லிட்டு இந்த பல் உடஞ்சிருச்சு. இங்கெல்லாம் இதுலலாம் ஒரு 3 தையல் எல்லாம் போட்டு முகம் ஃபுல்லாக ஒன் சைடு ஃபுல்லாக வீங்கிருச்சு. அப்புறம் லோகாக்காவும் நடராஜ் மாமா பார்த்துட்டு, ஐயோ பிள்ளை நீ இங்கே ஜிஹெச்சில் இருந்துன்னா நீ இருக்க மாட்ட, சாவடிச்சிருவாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி அனாதை பணமாக கிடந்தாங்க. அதை டிஸ்போஸ் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் அப்படியே கிடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க இல்லைப்பல நீ இங்கே இருந்தேன்னா உனக்கு ஏதாவது ஆயிடுன்னு சொல்லிட்டு அப்படியே சரணுக்கு கொண்டு போனாங்க. அங்கே கொண்டுட்டு போகும்போது நான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சாயங்காலம் வீட்டுக்கு போயிடலாம் தானே, எனக்கு தெரியலன்னா நம்மளை விட மாட்டாங்க, நமக்கு சர்ஜரிலாம் நடக்கணும். என்கிட்ட சர்ஜரிலாம் சொல்லலை, கை லைட்டாக எலும்பு ஸ்க்ராட்ச் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம் அப்படி தான் சொன்னாங்க. காலில் அடி, இங்கே ஃபுல்லாக கையில் காலில் ஃபுல்லாக அடி, எந்திரிச்சு நிற்க முடியாத அளவுக்கு அடிபட்டுருச்சு. அப்புறம் திரும்ப சரின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜிஹெச்சில் பார்க்கும்போது எதுவுமே சொல்ல, பெரிய டாக்டர் வரட்டும் 10 நாள் ஆகும் அப்படின்ட்டாங்க. அப்போ சரி சரணுக்கு போகலன்னா அங்கே உடனே வெள்ளிக்கிழமை அடிப்பட்டு சனிக்கிழமை காலையில் ஒரு மதியம் ஒரு 1 மணி அந்த ரேஞ்சுக்கெல்லாம் சரணுக்கு போயிட்டோம். அங்கே போய் ஃபுல்லாக எல்லாம் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது இந்த எலும்பு உடஞ்சிருக்கு, இது ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், நாளைக்கு ஆப்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னா அப்புறம் ப்ளட்டு ஹீமோக்ளோபின் எல்லாம் செக் பண்ண போது 6 பாயிண்ட் தான் இருந்துச்சு. 6 பாயிண்ட் வச்செல்லாம் சர்ஜரி பண்ண முடியாது, நீங்கள் ப்ளட்டு ஏற்றி ஆகணும்னா. கரெக்டாக கொரோனா டயத்தில் தான் நமக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. கொரோனா முடிஞ்சு இயல்பு நிலைக்கு அப்போ திரும்பினேன். அதனால் ப்ளட் பேங்கில் ப்ளட்டு இல்லை. ஆனால் எனக்கு O பாசிட்டிவ் தான், பட் கிடைக்கல. அப்புறம் நடராஜ் மாமா குரூப்பில் போட்டு ஆளெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்க தான் ப்ளட்டெல்லாம் 2 யூனிட் ரெடி பண்ணாங்க. அப்புறம் 9 யூனிட் வந்த உடனே 3 நாள் கழித்து திரும்ப சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணி நகையெல்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சு ரொம்ப சிரமப்பட்டு திரும்ப வீட்டுக்கு
ஒரு ஃபோனுக்கு 2 ஃபோன் வீட்டில் இருக்கும். யார்கிட்டையும் பேச தோணாது. ஏன்னா அடிபட்டுட்டோம். எல்லாருமே நெகட்டிவாக சொல்லுவாங்க. அது எனக்கு ஒரு சிலர்லாம் ஃபோன் பண்ணி, "அக்கா உனக்கு கை வருதா? நான்லாம் கை வராதுன்னு நெனச்சேன். கை வருதா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் விட்டாங்க. "நீ பேசாம உன் புருஷன் கூட இருந்துக்கலாம். உன் பிள்ளைங்க வந்து அங்கனாவது நல்லா இருந்திருப்பாங்க. இப்போ எங்கே கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துற, அவ்வளோ கஷ்டப்படுத்துற" அப்படின்னு சொல்லிட்டு நெறையா சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மா ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி, "நீ எப்படி வந்து சமாளிக்கிற? ஏன்னா உன் பிள்ளைய பிச்சை எடுக்க விட்டு சாப்பிட்றியா? உன் பிள்ளைய வேலைக்கு போக வச்சு சாப்பிட்றியான்னு" சொல்லி என்னை கேட்டாங்க. எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் வந்து ரொம்ப கொடுமை, ரொம்ப வலியறச்சு. நான் ஒன்றுமே பேசல. "ஆமாம் பெரியம்மா, என்ன பண்ணுறது பெரியம்மா? பிள்ளைங்கள வந்து பிச்சை எடுக்க விட்டு தான் நான் சாப்பிட்றேன் பெரியம்மா. நீங்கள் பாருங்கள், நான் உங்களையும் உங்ககிட்டயும் நான் வந்து பிச்சை கேட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவும் ஃபோனை வச்சுட்டேன். நான் கோவமே படலை. வச்சுட்டு அழுவுறேன். அப்புறம் ரக்ஷு நீரோ ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நான் இந்த மாதிரி சொன்னேன், "அம்மா விடுங்கம்மா, நீங்கள் இப்போ வரைக்கும் எங்களை எப்படி பார்த்துக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும்." என் பொண்ணு சொல்லிட்டு, "இப்போ வரைக்கும் வந்து அம்மா ரேஷன் அரிசி சோறு கூட நீங்கள் ஆக்கி போட்டது கிடையாது." சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. "நீங்கள் அதையெல்லாம் கண்டுக்காதீங்கம்மா." அப்படின்னா சரி ஓகே. நான் உண்மையை சொல்கிறேன், நிறைய பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் அரிசி வந்து மூட்டை மூட்டையாக வாங்கி வச்சுருப்பேன் வீட்டில். இருக்கிறது 3 பேர் தான். ஆனால் அரிசி 2 மூட்டை 3 மூட்டை அந்த மாதிரி வாங்கி அடுக்கி வச்சுருப்பேன். ஒரு டைம்னா மொட்டை மாடியெல்லாம் கொண்டு போய் அரிசி காய போட்டோம். எத்தனை பேர்த்துக்கு நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அரிசி ஃபுல்லாக வேஸ்ட் ஆச்சு. 120 கிலோ அரிசி ஃபுல்லாக வேஸ்ட் ஆச்சு. நான் அப்படி தான். பட் ஆனால் வந்து எனக்கு ஆனால் அந்த மாதிரி பேர். என்ன ஆனாலும் சரி, ஆகிறது ஆகட்டும்னு ஒரு வைராகியத்தோட அப்போ தான் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணல. இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போனேன். இன்ஸ்டாகிராமில் அப்படியே ஃபேஸ்புக்கில் வீடியோ போட ஆரம்பித்தேன். போட ஆரம்பித்து ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி பெருசாக ஒரு வியூஸு 2 வியூஸு 1 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் போயிட்டு இருக்கும்போது சடனாக இறைவன் அருளால் உண்மையாலுமே கடவுள் இருக்கார் கவிதா அப்படிங்கிறது உண்மை தான். நான் இல்லைன்னு சொல்லலை. முருகன் இருக்கார். எனக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும். முருகனை வந்து நான் என் அப்பா வீடு மாதிரி, என் அம்மா வீடு மாதிரி நினச்சா போவேன், நினச்சா வருவேன். அந்த மாதிரி தான். அடிபட்டு ப்ளட்டு கிடச்சா முருகனை வந்து பார்க்கணுன்னா அப்படியே போய் பார்த்தேன். நான் எந்திரிச்சு நல்லா நடந்துட்டுனா முருகனை வந்து பார்க்கணுன்னா நான் மாதத்தில் 1 டைம் 2 டைம் இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா முருகனை பார்க்க போயிடுவேன். அப்போ உடனே என்ன ஆகிடுச்சின்னா ஃபேஸ்புக் வந்து முருகன் அருளால், என்னோடய இறைவன் அருளால் என்னோடய கண்ணீருக்கு வந்து எல்லோரும் மனம் இதுன்னு சேனல் மானிட்டைஸ்ட் ஆகி உடனே அதில் வந்து சம்பளம் வர ஆரம்பிச்சு. 4 மாதம் சம்பளம் வந்துச்சு. அந்த 4 மாதம் சம்பளத்தில் வந்து வச்ச நகையெல்லாம் நான் திருப்பிட்டேன். எவ்வளோ நகை பேங்கில் வச்சேன்னா நகையை திருப்பிட்டேன். மேற்கொண்டு நகையும் எடுத்தேன் பாப்பாவுக்கு. அப்போது OnePlus ஃபோன் வந்துட்டு அப்போ நான் வந்து Vivo Y20 தான் வச்சுருந்தேன். அதில் கேமரா குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்போ ஓரளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 5000 பேர் சம்திங் வந்துட்டாங்க நம்ம யூடியூப்லேயும். சரின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன 5000 பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை எத்தனை பேருன்ட்டு. அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, "வீடியோ குவாலிட்டி சரியில்லை, நீங்கள் கேமரா வாங்க, இல்லைன்னா வேறு ஃபோன் வாங்க." அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ சடனாக யோசித்து சரி என்ன ஃபோன் சஜஷன் பண்ணி பார்க்கும்போது OnePlus 25,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. நம்ம OnePlus ஃபோன் வாங்கும்போது நம்ம ஃபேமிலியில் 25,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அப்போ வந்து நான் போய் 40,000க்கு இந்த ஃபோனை வந்து OnePlus 10R எடுத்துகிட்டு வந்தேன். அந்த அதில் தான் எடுத்தேன். ஃபேஸ்புக்கில் வந்த காசில் தான் நான் உண்மையாலுமே இதில் எடுத்தேன். எனக்கு 4 மாதம் நல்ல இன்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இன்கம் ஃபேஸ்புக்கில் வரலை. அதை நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். இப்போ ஆட் ரீல்ஸ்க்கு வரும். அது எப்படின்னா ஒரு 6 மாதம், இப்போ 6 மாதம் கழித்து இந்த மாதம் ஒரு $100 $102 வரும். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நான் வந்து என்னோடய பாதைகளை கடந்து வந்து அப்படியே ஓரளவுக்கு வரும்போது அப்புறம் யூடியூப் சேனலை நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நான் கொண்டுட்டு வந்துட்டேன். 50,000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துட்டேன். வேலைக்கு போனேன். பட் எனக்கு வேலைக்கு போய் செட் ஆகலை. திரும்ப ஹீமோகுளோபின் குறைஞ்சிச்சு. வேலைக்கு போயிட்டு திரும்ப இந்த கை இதாகி மிஷினில் ஓடனோடனே இந்த சர்ஜரி பண்ணது அது இதாகிடுச்சு. அந்த சர்ஜரி பண்ண வீடியோஸ் கூட நான் போட்டிருந்துருப்பேன். இதில் எல்லாத்துக்குமே நான் அதை போட்டிருந்துருக்கேன். ஏன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் அடிப்பட்டும் போது நான் வீடியோஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் 8 மாதம் இருந்துட்டு தான் நான் சேனலவே ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கை இதாகிடுச்சு. சர்ஜரி பண்ணோம். அப்புறம் வேலைக்கு போகக்கூடாது, கைக்கு வெயிட்டு தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அப்போ வீட்டில் வந்துட்டு என்ன பண்ணலான்னு யோசித்து
மசாலாவும் ட்ரெஸ்ஸும் சேல் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு ரெடியாகி வந்தோம். இப்போ திரும்ப அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து கொஞ்சம் நல்லா அப்படியே எல்லாத்தையும் கடந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. அங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக நம்ம இந்த டைனிங் டேபிள் எடுத்த அடுத்த நாள் வந்து நம்ம வண்டி உடைக்கிறது, நம்ம வண்டி கீறல் போடுறது, இந்த மாதிரிலாம் அங்கே இருந்த, அதாவது எப்படி சொல்கிறது, முதுகுக்கு பின்னாடி குத்துற புத்திங்க இருக்கு இல்லையா, அது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. ஒரு 2 ஃபேமிலி தான், அதிக நபர்லாம் கிடையாது, 2 ஃபேமிலி தான். பட் அவங்க அங்கேயே தான் இருக்காங்க. நீங்கள் அங்கேயே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கொடுத்த பிரச்சனையால் நான் வேறு வீட்டுக்கு போனேன். அங்கே நடந்த பிரச்சனையால் இன்றைக்கி நம்ம வந்து சொந்தமாக வீடு கட்டிட்டோம். அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து உடனே காலி பண்ணிவிட்டு சூர்யா மூலிமா வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனால், அதை தான் டிவி ஷோவில் கூட நான் பேசியிருப்பேன் அந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி. மொத்தம் நம்ம வந்து 5 வீடு வந்து வாடகைக்கு இருந்தோம். 6வது வீடு நம்ம சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்தடுத்து என்னங்கிறது என் லைஃப் ஸ்டோரியில் நீங்கள் பார்த்துட்டே வரலாம். ஓகேங்களா? பாய். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா.